ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் கிம்மை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா சோயாட்ட சொல்லிகிட்டு இருக்கான், நீ எடுத்த முடிவு ரொம்பவே தப்பு, உன்னால் அங்கே போய் எதுவுமே பண்ண முடியாது, சொன்னால் புரிஞ்சுக்கோ, இதை கையை விட்டுரு அப்படின்னு. அதெல்லாம் முடியாது, ஒரு டைமும் நீங்கள் என்னை வந்துட்டு மெச்சூரிட்டி இல்லை, சின்ன பிள்ளைத்தனமாக நடந்துக்கிற, இதே சொல்லி சொல்லி தானே திட்டுறீங்க. ஸோ நான் இந்த விஷயத்த பண்ணி நான் யார் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவங்க வந்து போயிட்டுருக்கா. கிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலாக என்ன விஷயம் அப்படின்னா, இவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து வாலண்டியராக ஒரு கிராமத்துக்கு போயிட்டு வேலை செய்வாங்க போல். அந்த கிராமத்தோட வெதர் வந்துட்டு சரியே இருக்காதான். திடீர்னு வந்துட்டு மழை, வெள்ளம், புயல், நிலநடுக்கம் இந்த மாதிரிலாம் வருமா. அதனால தான் கிம்மு வந்து போகாத, அது ரொம்பவே கஷ்டம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறான். இருந்தாலும் அவள் கேட்க மாட்டா. இவனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சோயா வீட்டுக்கு வந்து அவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் வரா. என்னடி எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சா, பேக் பண்ணிட்டியா? ஆமாக்கா, ஆல்மோஸ்ட் நான் பேக் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது யாரோ கதவை தட்டுறாங்க. நான் போயிட்டு பார்க்குறேன் அப்படின்னு ஹீரோயின் போயிட்டு ஓப்பன் பண்ணால் ஹீரோவும் கிம்மு தான் வந்திருக்காங்க. ஸோ கிம்மு பார்த்தீங்கன்னா, நான் வந்திருக்கேன் அவட்ட சொல்லாத அப்படின்னு. அட வாப்பா ஹீரோ, ஏன் கிம்மு வரல அப்படின்னு இவளும் சேர்ந்து நடிச்சிட்ருக்கா. சோயாவுக்கு பார்த்தீங்கன்னா, என்னது அவன் வரலையா அப்படின்ட்டு ஒரு மாதிரி சோகம் ஆயிடுது. ஸோ அப்படியே கிம்மு பின்னாடி வந்து, என்ன ட்ரெஸ் எல்லாம் அது எடுத்து வச்சுருக்க, அங்கங்கே கிழிஞ்சு போயிருக்கு அப்படின்னு. இவ ஷாக்காகி பார்க்குறா. நீ எப்படா வந்த, வரலேன்னு தானே சொன்னாங்க அப்படின்னு. ஸோ ஒரு ட்ரெஸ்ஸாக எடுத்து பார்த்துட்ருக்கான். இதெல்லாம் சரியே இல்லை, இப்படி தான் பொம்பளை பிள்ளை போடுறதா, இது ரொம்ப குட்டியாக இருக்குது அப்படி இப்படின்ட்டு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, மேலே அவன் நிறைய ட்ரெஸ் வச்சுருக்கா, நீ வேணால் போய் அவளுக்கு செலக்ட் பண்ணி கொடுக்குறியா, இதாக போகிறேன் அப்படின்ட்டு அவன் கொடுன்னு ஓடிட்டுருக்கான். இவ பார்த்தீங்கன்னா, ஏன் கந்தால மேலே விட்ற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவளும் பின்னாடி வந்துட்டுருக்கா. என்ன ஃபேண்ட் இது, அங்கங்கே கிழிஞ்சு தொங்குது, இதெல்லாம் நீ போடக்கூடாது அப்படின்னு. இதெல்லாம் ஃபேஷனு, உங்களுக்கெலாம் எப்படி புரியும், என்னவா இருந்தாலும் சரி, நீ வந்து அடக்கொடக்கமாக தான் ட்ரெஸ்ஸு போடணும், சரியா, புரியுதா உனக்கு அப்படின்னு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா, அட நீங்கள் என்ன என்னோடய அம்மாவா, நைனேன்னு பேசிகிட்டு இருக்கீங்க, வெளியே போங்க அப்படின்ட்டு பிடிச்சி தள்ளி விட்டுட்ருக்காளா. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப க்ளோஸ்அப்பில் வந்துட்டுருக்கான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் என்னன்னு நீ என்ன நினைக்கிற, அது வந்து கீழே எங்கள் அக்காவும் ஹீரோவும் இருக்காங்க, கதவெல்லாம் திறந்துருக்கு, என்ன நினப்பாங்க அப்படின்ட்டு. அதானே உன் பிரச்சனை அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா பட்டுன்னு கதவை அடைச்சி விட்றான். அவ்வளோதான். சோயாக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இவன் இன்னிமே க்ளோஸ்அப்பில் வந்து கட்டில் உட்கார வச்சுட்ருக்கான். உன்னை நீ ரொம்ப நல்லா பார்த்துக்கிறணும், அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணணும், சரியா அப்படின்னு. அடிக்கடிலாம் பண்ண முடியாது, அது என்னோடய மைண்ட் செட்டை பொறுத்து உனக்கு பண்ணுவேன். ஓ அப்படியா அப்படின்ட்டு இன்னுமே கிட்ட வந்துட்டுருக்கான். சரிப்பா சரி, ரொம்ப கிட்ட வராத, ஹார்ட்டெல்லாம் பதறுதா என்ன, நான் கண்டிப்பாக உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அப்படியே பேசிகிட்டே வந்துட்டுருக்காங்க. ஹீரோயின் கேட்குறா, நீ வந்து டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டியா? ஆமாம் பண்ணிட்டேன். சரி, நான் உனக்காக இங்கே காத்துட்ருப்பேன், மறந்துடாத என்ன, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நீ ரிட்டன் வா அப்படின்னு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மறுநாள் காலையில் சோயா பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டா போல். ஹீரோயின் வந்து சொல்லிகிட்டு இருக்கா, பார்த்து கவனமாக இருக்கணும், நல்லா சாப்பிடணும், ஒழுங்காக தூங்கணும், சரியா அப்படின்னு. சரிக்கா, நீ உன்னை பார்த்துக்க, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு திரும்புகிறேன். அங்கே கிம்மு பார்த்தீங்கன்னா கையை விரிச்சிட்டு நின்றுட்டுருக்கான். வா செல்லம் வா வா அப்படின்னு. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா ஓடி போய் அப்படியே ஹக் பண்ணிக்கிறா, அழுகிறா, அவனும் அழுகிறான். அங்கே பாரு, பார்த்து சேஃபாக இருக்கணும், அடிக்கடி எனக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கணும், நான் உன்னை வந்து பார்க்குறேன். இல்லை நீ வந்து பார்க்காத, ஏன்டி இப்படி சொல்கிற, நீ என்னை வந்து பார்த்தேன்னா நான் உன் கூடயே வந்துடுவேன், அப்புறம் டாக்டரா என்னோடய கடமையை பண்ண முடியாதுல்ல அப்படின்னு. ஸோ 2 பேர்த்துக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, பிரிய போகிறோமே அப்படின்னு. இருந்தாலும் அவள் போய் தானே ஆகணும். ஸோ அவள் பார்த்திங்கன்னா பஸ்லலாம் ஏறி உட்காந்துக்கிறா. கிம்முக்கு தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இவங்க 2 பேரும் வந்துட்டு லவ்வர்ஸ் சொல்லிக்கிறல, பட் லவ்வர்ஸ் மாதிரியே நடந்துக்கிறானுங்க. அப்போது கிம்முக்கு பார்த்திங்கன்னா ஃபோன் கால் வருது ஹீரோட்ட இருந்து. ஸோ அட்டன் பண்ணுறாங்க. ஹீரோன்ட்ட சொல்லாத, நான் உன்னை மீட் பண்ணணும், இந்த இடத்துக்கு வா அப்படின்னு. இவனும் பார்த்திங்கன்னா வந்துடுறான். என்ன விஷயம், என்ன அப்படி சொல்ல போகிற, நான் வந்துட்டு அமெரிக்கா போகிறேன்ல, நான் ரிட்டன் வருவானா என்னன்றது எனக்கே தெரியல. ஸோ நீ வந்து ஹீரோயினை ரொம்ப நல்ல விதமாக பார்த்துக்க அப்படின்னு. இவனுக்கு ஒன்றும் புரியல. ஏன் அப்படி என்ன பண்ண போகிற, சில விஷயங்களை சொல்ல முடியாது, சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு. இவனுக்கு ஒரு மண்ணும் புரியல. இருந்தாலும் இவன் வர வரைக்கும் நம்ம ஹீரோனை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். மறுநாள் காலையில் ஹீரோ பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறான். ஸோ நான் போயிட்டு வரேன், பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு கிளம்புறான். இருந்தாலும் அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஹீரோயினை விட்டு நம்ம போகிறோமே அப்படின்னு. ஸோ ரிட்டன் போய் அவளை பார்த்தீங்கன்னா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். என்னை மன்னிச்சிரு, ஆனால் நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறேன், ஐ லவ் யூ அப்படின்ட்டு. இவளுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ திரும்ப என்னை பார்க்க சீக்கிரம் வந்துடு, என்னை ரொம்ப காக்க வைக்காத அப்படின்னு.
ஸோ மனசே இல்லாமல் அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். ரூஹனுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இந்த சைடை அங்கிளை காட்டுறாங்க. அவங்க பிஏ வந்து சொல்லிட்டுருக்காங்க, ரூஹனும் ஹீரோவும் இங்கே வந்துட்டுருக்காங்க, என்ன சொல்கிற உண்மை தானா? ஆமாம், ரூஹனோட பிஏ தான் கால் பண்ணாங்க அப்படின்னு. ஸோ இந்த பிஏ பார்த்தீங்கன்னா போய் பிக்கப் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டுருக்கான். அங்கிள் வந்துட்டு வாங்க வாங்க அப்படின்ற மாதிரி வெல்கம் பண்ணுறாங்க. ஸோ நிறைய ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன்னு. ஆனால் ரூஹன் பார்த்தீங்கன்னா நான் மாயாவை பார்க்கணும், எங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாமே, மாயா எங்கே இருக்கா, அவகிட்ட கூப்பிட்டு போ அப்படின்னு. நான் கூப்பிட்டு போகிறேன், ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்குது. நீ என்ன கண்டிஷன் போட்டாலும் அது கேட்குற மனநிலைமையில் நான் கிடையவே கிடையாது. அவளை பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் என் வாயிலேருந்து ஒரு வார்த்தை கூட வரும் அப்படின்ட்டு. ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா அந்த கிளினிக்கு கூப்பிட்டு வந்துடுறாரு. ஹீரோ வந்து கேட்குறான், அவள் உயிரோட தானே இருக்கா, அப்புறம் ஏன் செத்து போயிட்டான்னு என்கிட்ட போய் சொன்னேன் அப்படின்னு. நீ ஏன் வந்து பாரு, நான் ஏன் அப்படி சொன்னேன்னு உனக்கு புரியும் அப்படின்ட்டு. ஸோ எல்லாருமே அப்படியே மேலே போயிட்டுருக்காங்க. அங்கே அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்கா. ஃபஸ்ட்டு ரூஹன் பார்க்குறான், அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவளை அப்படியே கட்டி பிடிச்சிட்டே அழுதுட்ருக்கான். எனக்கு தெரியும் மாயா, நீ சாகலைன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அப்படியே முன்னாடி வந்து நின்றுட்டுருக்கான். மாயா அப்படின்ற மாதிரி கூப்பிடும்போது, நீங்கள் வந்துட்டியா? ஆமாம், நான் வந்துட்டேன். இங்கே பாரு ரூகன், என்னால் ஹீரோவை மறக்க முடியல. ஸோ தயவு செஞ்சு அவனை நான் எப்படி மறக்கிறதுன்னு சொல்லு, இல்லைன்னா நான் எப்படி சாகிறதுனாவது சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியல. என்னடா அவள் மாற்றி மாற்றி சொல்கிறாளே அப்படின்னு. ரூகன் பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிட்டுருக்கான். இங்கே பாருமா, இங்கே பாரு, நான் தான் உன்னோட புருஷன் ரூகன். இல்லை, நீ ரூகன் கிடையாது அப்படின்னு பிடிச்சி தள்ளி விட்டுறா. அவன் பார்த்தீங்கன்னா கீழே போய் விழுந்துட்டுருக்கான். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹீரோவும் கேட்குறான், உனக்கு என்ன ஆச்சு, ஏன் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க? இங்கே பாரு ரூகன், என்னால் இந்த வலிகளை தாங்க முடியல. நான் எப்படி சாகணுன்னாச்சும் சொல்லு, என்னை சாகனாச்சும் விடு விடு அப்படின்னு. ஸோ எல்லா டாக்டர்ஸுமே வந்து அவளை அமுக்கி பிடிச்சி மயக்க ஊசியெல்லாம் போட்டுறாங்க. மாயாவுக்கு என்னாச்சு, அவள் ஏன் இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரியை சொல்லிட்டு இருக்காங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா அவங்க அப்பாவை மீட் பண்ணுறதுக்காக வந்திருப்பா போல். ஸோ அவங்க ரூமில் வந்துட்டு ஹீரோவும் மாயாவும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ இருக்கும் போல். அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறா. அதுக்கப்புறம் என்ன நினச்சான்னு தெரில, அந்த ஃபோட்டோவை கீழே போட்டு உடச்சி அந்த கண்ணாடியை எடுத்து அப்படியே கையில் கீறதுக்கெலாம் போயிட்டுருக்கா. இந்த உடஞ்ச சத்தம் கேட்டு அந்த அங்கிள் பார்த்தீங்கன்னா மேலே வராங்க. அம்மா என்னம்மா பண்ணிகிட்ருக்கா, அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. இல்லை, நான் சாகணும், என்னால் அவனை மறக்க முடியல அப்படின்ட்டு பயங்கரமாக கத்திட்டு இருந்திருப்பாங்க. இதை பற்றி ரூஹன்ட்ட நான் பேசினேன். அவளோட மென்டல் ஹெல்த் வந்து ரொம்பவே மோசமாக இருக்குது, கொஞ்ச நாள் என் கூட இருக்கட்டும் அப்படின்னு. ஆனால் அவன் வந்துட்டு கேட்கல. அதனால தான் அவள் செத்து போயிட்டா அப்படின்ற மாதிரி ஒரு ட்ராமாவை நடத்தணும் அப்படின்னு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர வெறியாயிட்டுருக்கு. அப்போ எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கீங்க, சரி அதை ஏன் என்கிட்ட சொல்லலை? உங்ககிட்ட சொன்னால் மட்டும் நீ என்ன பண்ணியிருந்திருப்ப அப்படின்னு அசால்ட்டாக கேட்குறாரு. சரி அதெல்லாம் விட, பிளான் ஓவோட ஃபார்முலாவை என் கையில் கொடுத்துட்டு நீ மாயா கூடவே லாஸ்ட் வர இரு, அவளுக்கு நீ தேவை அப்படின்னு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர வெறியாயிட்டுருக்கு. யோ, என்னை நீ என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு. அப்போது நீ இன்னும் ஹீரோ என்ன மறக்கலை அப்படித்தானே? உன்னை பற்றின உண்மைகளை நான் அவகிட்ட சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு. அப்போது நீ அந்த பிளான் ஓவோட ஃபார்முலாவை உன் கையிலேயே அழிக்கிறதுன்னு அர்த்தம் அப்படின்ட்டு. இவருக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. இங்கே பாரு, அந்த ஃபார்முலாவை நீ என்கிட்ட கொடுத்துரு, நீயும் ஹீரோயினும் நல்லபடியாக வாழ்கிறதுக்கு நான் வந்துட்டு எல்லா செட்டப்புமே பண்ணித்தரேன் அப்படின்னு. அப்போ உன் பொண்ணை வந்துட்டு பகடக்காய் மாதிரி எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணுவேன். அவளை பற்றி உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லைல்ல. நீ எதுக்கு அவளை பற்றி அக்கறைப்படுற? அக்கறைப்பட்டினா அந்த ஃபார்முலாவை கொடுத்துட்டு அவள் கூட நீ இங்கேயே இரு. இதையும் பண்ண மாட்டியா, அதையும் பண்ண மாட்டியா, நீ தான் ரொம்ப செல்ஃபிஷாக இருக்க. ஸோ டெசிஷன் வந்து நீ வந்துட்டு எதை வேணால் சூஸ் பண்ணிக்க அப்படின்ட்டு அவர் அங்கேருந்து போயிட்டுருக்காரு. ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இந்த சைடு கிம்மு அப்புறம் சோயா இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா வீடியோ கால்லாம் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஒருத்தவங்க வந்துட்டு லவ்வை சொல்லிக்கரல, பட் நார்மலாக பேசிக்கிறாங்க. அதே சமயம் ஹீரோனை காட்டுறாங்க. இவ ஹீரோவை ரொம்பவே மிஸ் பண்ணுறா. அவன் அமெரிக்கா போனதுலேருந்து காண்டாக்டே பண்ணல போல். ஸோ இவனும் ஃபோன் பண்ணி பார்க்குறான். அந்த சைட் ஃபோன் பார்த்தீங்கன்னா ரிங் ஆகுது. ஹீரோவும் பார்க்குறான். அந்த ஃபோன் அப்படி எடுக்க போகும்போது கரெக்டாக மோலி பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறா. ஹீரோக்கு அவ்வளோதான் வெறி ஆகிட்டுருக்கு. ஃபோனை கொடுன்னு. அதெல்லாம் கொடுக்க முடியாது, நீ அவகிட்ட பேசக்கூடாது. ஏன் இப்படி பண்ணுற? நான் ஓகேவா இருக்கேன் அப்படின்றத மட்டும் அவட்ட சொல்கிறேன்னு. இதனால் என்ன ஆக போகுது? அவகிட்ட நீ பேசக்கூடாது, இது அங்கிளோட ஆர்டர். இன்னுமா நீ இந்த அங்கிளுக்கு வேலை செஞ்சிட்ருக்க? நம்ம லைஃபே அவர் தான் அழிச்சாரு அப்படின்னு. இருந்துட்டு போகட்டுமே, அவ
அவர் தான் எனக்கு சோறு போடுறாரு, அவருக்கு நான் லாயலாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஸோ இவனுக்கா என்ன பண்ணுறதுனே தெரில. அந்த ஃபோனை நீனே வச்சுக்க அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா வெளியே போக போகிறான். வெளியே போனேன்னா நான் உன்னை ஷூட் பண்ணிடுவேன், பண்ணி தொலை, நிம்மதியாகவாச்சும் நான் செத்து போயிடுறேன் அப்படின்ட்டு அவன் வார்டில் போயிட்டுருக்கான். மௌலிக்கு தான் பயங்கர கஷ்டமாக இருக்குது. நானும் என்ன தாண்டா பண்ணுவேன், உன்னை லவ் பண்ணது அவ்வளோ பெரிய குற்றமா அப்படின்ட்டு இவளும் பார்த்தீங்கன்னா அழுதுட்டுருக்கா. ஹீரோயின் வீட்டுக்கு வந்துமே ஃபோன் கால் பண்ணிகிட்டே தான் இருக்கா. பட் இந்த சைட்லேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. இவளுக்கு ரொம்பவே ஹர்ட்டிங்காக இருக்குது. போனவன் அப்படியே நம்மளை மறந்துட்டானா அப்படின்னு. அப்படியே மறுநாள் காலையில் மௌலி பார்த்தீங்கன்னா ஹீரோவை அந்த அங்கிள் கிட்ட கூட்டு வந்துட்டுருக்கா. நான் அந்த ஃபார்முலாவை உங்ககிட்ட தரேன், அதுக்கு முன்னாடி நான் மாயாவை மீட் பண்ணோம் அப்படின்னு. ஸோ இவங்களும் மாயா இருக்கிற இடத்துக்கு கூட்டு வந்துட்டுருக்காங்க. நான் தனியாக போய் அவளை மீட் பண்ணோம் அப்படின்னு. சரி போ அப்படின்ற மாதிரி விட்டுறாரு. ஸோ இவனு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்கான். அவள் அழகாக உட்காந்து ஹேரெல்லாம் கோம் பண்ணிகிட்ருக்கா. இங்கே பாரு, நான் ஹீரோ வந்திருக்கேன் அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை நீலாம் ஹீரோ கிடையாது அப்படி இப்படின்னு கத்துறா. மாயா புரிஞ்சுக்கோ, கொஞ்சம் நல்லா பாரு, நான் தான் உன்னோட ஹீரோ வந்திருக்கேன் அப்படின்னு. இவளும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறா. ஆமாம் ஆமாம் நீ என்னோட ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. ஏன் ஏன் இவ்வளோ லேட்டு, ஏன் இவ்வளோ லேட்டாக வர அப்படின்ட்டு. என்னை மன்னிச்சிரு, நான் ரொம்ப லேட் தான். ஆனால் நான் இந்த டைம் வந்ததுக்கான காரணம் உனக்கு குட் பை சொல்லிட்டு போகலான் தான். ஏன்னா என்னால் இந்த பிளானோட ஃபார்ம்லாலாம் உங்ககிட்ட தூக்கி கொடுக்க முடியாது. என்னோடய லைஃப்பில் நான் நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டேன், திரும்பவும் ஒரு மிஸ்டேக்கை பண்ணேன், எனக்கு மனசு வரல அப்படின்னு. ஆனால் அதெல்லாம் கேட்குற மைண்ட் செட்டில் இல்லை. நீ இங்கெல்லாம் இருக்காத, இங்கேருந்து போயிடு, அவங்க உன்னை கொலை பண்ணிடுவாங்க, அவங்க நிறைய பீப்புள்ஸை வந்துட்டு கொலை பண்ணியிருக்காங்க, ஏன் உங்கள் அம்மாவுமே அவங்க கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா பேர் அதிர்ச்சியாக இருக்குது. என்னது, என்ன சொல்கிற அப்படின்னு. ஆமாம் ஆமாம் உங்கள் அம்மாவை வந்துட்டு அவங்க தான் கொலை பண்ணாங்க, என்னையும் கொலை பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு இவள் வந்துட்டு கத்திட்டு இருக்கா. ஸோ பயங்கரமாக இவளுக்கு வந்து மென்டல் டார்ச்சர்லாம் கொடுத்துருப்பாங்க போல். ஒரு மாதிரி பயத்திலேயே தான் இருந்துகிட்ருக்கா. இந்த சத்தம் கேட்டால் அந்த டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னே புரியல. வீட்டுக்கு வந்து அந்த அங்கிள்கிட்ட கேட்குறான், நீங்கள் எங்கள் அம்மாவை கொலை பண்ணீங்களா, மாயா வந்து சொன்னா அப்படின்னு. அவளே கொஞ்சம் மைண்ட் சரியில்லாமல் இருக்கா. அவள் சொன்னதெல்லாம் போய் நீ கேட்குறியா? இல்லையே, அவள் கரெக்டாக தான் சொல்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு. அட அவள் பைத்தியம் ஆயிட்டா, நீ பேசாமல் இரு அப்படின்னு ஹீரோ கடுப்பாயிடுறான். ஸோ கத்தி எடுத்து கழுத்துலேயே வச்சிட்றான். சொல்லுடா, உண்மை சொல்லு, எதுக்காக நீ அம்மாவை கொலை பண்ண அப்படின்னு. இந்த அங்கிளோட பியர் பண்ணலாம். அவன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட தலையில் கன்னை வச்சிட்ருக்கான். ஒழுங்கு மரியாதையாக கத்தி எடு அப்படின்னு. ஹீரோ இதுக்கெலாம் பயந்த மாதிரியே தெரியல. சரிப்பா, நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்ட்டு ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோட அம்மா பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து கெஞ்சி கேட்டுட்ருக்காங்க, என் பையனை வந்துட்டு அவனோட வாழ்க்கையை வாழ விடுங்க, இப்படி ஒரு டாஸ்க்குன்னு சொல்லி கொடுத்து அவனோட லைஃபே நீங்கள் கெடுத்துடாதீங்க அப்படின்னு. என்ன பேசிகிட்டு இருக்க, உன் பையனை சின்ன வயசுலேருந்து வளர்த்து அவ்வளோ ட்ரைனிங் கொடுத்து அப்படியே விட சொல்கிறியா? அவன் சாகிற வரைக்கும் எனக்கு மட்டும்தான் வேலை பார்க்கணும் அப்படின்னு. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா ரொம்பவே கெஞ்சுது, நாங்கள் உங்களுக்கு நன்றி கடனாக இருக்கோம், பட் அவனோட வாழ்க்கையை அவனை வாழ விடுங்க அப்படின்னு. இந்த ஆள் அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரா. சரி நீங்கள் கேட்கலன்னா என் பையன் சொன்னால் கேட்பான்ல அப்படின்ட்டு இந்த அம்மா போயிட்டுருக்கு. ஓ உனக்கு அம்புட்டு தும்முறா, அப்போனா சாகுடி அப்படின்ட்டு கன் எடுத்து ஷூட் பண்ணிடுறாரு. இதை பார்த்தீங்கன்னா மாயா பார்த்துட்றா. ஸோ அவள் பத்தடி போய் ஓடி வந்துட்டுருக்க, ஆண்டி என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, எந்திரிங்க அப்படின்னு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா, நீ ஏமா இந்த நேரத்துக்கு கீழே வந்த, நீங்கள் எதுக்கு ஹீரோவோட அம்மாவை கொலை பண்ணீங்க, நீ ஒரு கொலகாரனா அப்படின்னு. இல்லை நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டம்மா, நீ குழப்பத்தில் இருக்கிறனால நீ ஏதேதோ பேசிகிட்டு இருக்க, இங்கே கொலைலாம் நடக்கவே இல்லை அப்படின்ட்டு. இல்லை நீ பொய் சொல்கிற, நீ கொலகாரன் அப்படின்னு இந்த பொண்ணு கத்தும்போது அவங்க பிஏட்ட பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கான். இவன் இந்த விஷயத்த பார்த்துட்டால, அவளை அப்படியே மென்டல் ஆக்கி விடு அப்படின்னு. சொந்த பொண்ணுன்னு கூட பார்க்காம மென்டல் டார்ச்சர் கொடுத்து மென்டலாகவே ஆக்கி விட்டுட்டான். இவனெல்லாம் எந்த கேட்டகரியில் சேர்க்குறதுனே தெரியல. ஸோ ஹீரோக்கெல்லாம் அப்படியே வெறி ஆகிட்டுருக்கு, இப்படியே நான் உன்னை கொன்றவா அப்படின்னு. அது உன்னால் முடியாதுப்பா, இன்னைக்கு இங்கே நான் சாகுறேன்னா நாளைக்கு உன்னோட ஆள் ஹீரோயின் அங்கே செத்துருவா அப்படின்னு. ஸோ ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவளை மட்டும் நீ ஹர்ட் பண்ணால் நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன், அது உன்னோட கையில் தான் இருக்குது அப்படின்ட்டு பிடிச்சி தள்ளி விட்டுறாரு. நீ ஏன்டா முட்டாள்தனமாக பண்ணிகிட்ருக்க, நான் உன்னை எவ்வளோ நம்பினேன், இந்த மாதிரிலாம் பண்ணுவியா, அதுவும் ஒருத்திக்காக எனக்கு இந்த மாதிரி பண்ணுவியா அப்படின்ட்டு அவர் அங்கேருந்து போயிட்டுருக்காரு. ஸோ இந்த அங்கிள் பார்த்தீங்கன்னா சரியான மான்ஸ்டராக இருப்பார் போல். இந்த சைடு நம்ம கிம்மை காட்டுறாங்க. இவனுக்கு சோயாட்டிருந்து கால் வருது. இவனும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குஷியாக அட்டன் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் ஃபேஸ் எல்லாம் தெரியல, ஒரு சேர் மட்டும் தெரியுது. ஏம்மா எங்கம்மா போனேன், என்னம்மா சேர் மட்டும் தான் தெரியுது அப்படின்னு.
இங்கே பாருங்க மாஸ்டர், நான் சொல்கிறது கேளுங்க அப்படின்னு. சொல்லு. இது வரைக்குமே நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொன்னது கிடையாது, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஆமாம் ஆமாம், நீ சொன்னதே இல்லை, அதைத்தானே கேட்கணுன்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். நான் வாழ்க்கை ரொம்பவே லாங்கு, ரொம்ப நாள் இருப்போம் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சேன். ஆனால் எனக்கு இப்போ தான் புரியுது, வாழ்க்கை அப்படின்றது நிலையானதே கிடையாது, எப்போ வேணாலும் அது நம்மளை விட்டு போகும் அப்படின்னு. எனக்கு புரியல, நீ ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்க, ஃபஸ்ட்டு உன் ஃபேஸை காட்டு அப்படின்னு. ஸோ அப்படியே ஃபேஸை காட்டுறா, மூஞ்சி பார்த்தீங்கன்னா அப்படியே அடிபட்டு ரத்தமாகி ஒரு மாதிரி இருக்கா. ஸோ அவள் இருக்கிற வில்லேஜில் வந்துட்டு நிலநடுக்கம் வந்திருக்கும் போல். ஸோ அதனால் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பா போல். கிம்முக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, என்னடி ஆச்சு உனக்கு அப்படின்னு. கொஞ்சம் நேரம் நான் சொல்கிறத கேளுங்க. என்னோடய லைஃப்பில் நான் ரொம்பவே லவ் பண்ண ஒரே ஒரு ஆள் நீங்கள் மட்டும்தான். ஸோ ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே ஃபோன் கட் ஆகிடுது. கிம்முக்கு பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ அவன் பார்த்திங்கன்னா பதறிட்டுருக்கான். அப்போ அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டுருக்கான். உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் பேசணும், அப்புறமாட்டி பேசணும், சோயா போயிட்டு பார்க்கணும். சோயா பற்றி தான் நானும் பேச வந்திருக்கேன், அவன் ரொம்பவே டேஞ்சரில் இருக்கா அப்படின்னு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி பதற்றத்தோடு கேட்கும்போது, அவள் வேலை பார்த்துட்டு இருந்தா அந்த கிராமத்தில் வந்துட்டு நிலநடுக்கம் வந்திருக்கு. ஸோ நிறைய பேர் வந்துட்டு காணாமல் போயிருக்காங்க, அடிபட்டிருக்காங்க, எல்லாருமே வந்து தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு. இது கேட்டோன்னே கிம்மு பார்த்தீங்கன்னா நான் போகிறேன், நான் போய் அவளை கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு. சாகிறதுக்கு இங்கேருந்து அங்கே போறியாடா, கொஞ்சம் நேரம் அமைதியாகிரு அப்படின்னு. இதுக்கப்புறம் ஹீரோயினா அவங்க அப்பா அம்மா அப்புறம் கிம்மு இன்னொரு டாக்டர் எல்லாருமே நின்றுட்டுருக்காங்க. ஸோ அவர் வந்து சொல்லிட்டுருக்காங்க, கால் பண்ணி அந்த ரெஸ்கியூ டீம்கிட்ட கேளு, என் பொண்ணை வந்து காப்பாற்ற சொல்லு அப்படின்னு. சார் நான் 1 ஹவருக்கு முன்னாடி கால் பண்ணேன், ஆனால் அங்கே வந்து டவர்லாம் கிடைக்கல, ஃபோன் போக மாட்டுது அப்படின்னு. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அப்போ ஒரு ஃபோன் கால் வருது. ஸோ அந்த டாக்டர் அட்டன் பண்ணுறாரு. என்ன சொல்கிறீங்க, சோயாவை கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆமாம் ஆமாம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ட்டு ஏதோ சொல்கிறாங்க. ஒரு ஃபேஸே வாடிடுது. ஸோ அப்படியே ஃபோனை வைக்கும்போது கேட்குறாங்க, என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு. அவங்கள கண்டுபிடிச்சிட்டாங்களாம், ஆனால் அவங்களோட நிலமை ரொம்பவே சீரியஸாக இருக்குது, பொழைக்கிறது கஷ்டம்தானா, அவங்கள இப்போ கூட்டு வந்துடுவாங்க ஹெலிகாப்டரில் அப்படின்னு. ஸோ இவங்களுக்கா பயங்கர கஷ்டமாயிடுது. சோயாவோட அம்மா பார்த்திங்கன்னா கிம்மை போட்டு அடிச்சுட்ருக்காங்க. ஒன்றால் தான்டா, ஒன்றால் தான் என் பொண்ணு இந்த மாதிரி இருக்கா ஆகிட்டா அப்படி இப்படின்னு. கிம்முக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிருது. ஹீரோயினும் கிம்மும் பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. கிம்மு வந்து சொல்கிறான், என்னால் தான் சோயாவுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் மட்டும் அவகிட்ட ரொம்பவே ஹார்ஷாக பேசாமல் இருந்திருந்தா அவள் அங்கே போயிருக்கவே மாட்டாள்ல. இல்லை அது உன்னோட தப்பு இல்லை, என்னோட தப்பு தான். நான் தான் அவள் கூட டைமெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணவே கிடையாது. அவள் என்ன நினைக்கிறா அப்படின்றது எனக்குமே புரியாமல் போயிடுச்சு. ஸோ என்னோடய ஃபால்ட்டு தான் அப்படின்னு மாற்றி மாற்றி அழுதுட்ருக்காங்க. கிம்மு பார்த்திங்கன்னா சரி உனக்காக நான் ஃபுட்டு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு வெளியே வந்து ரொம்ப கதறி கதறி அழுதுட்ருக்கான். பார்க்க ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நேரம் கழித்து சோயாவை பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ரொம்பவே மோசமான நிலைமையில தான் வந்திருக்கா. அந்த கிம்மோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் வந்து சொல்லிகிட்ருக்கான், இன்னி சோயா வந்து டேஞ்சரான ஒரு நிலைமையில தான் இருக்கா அப்படின்னு. ஸோ இவர் பார்த்திங்கன்னா அப்படியே பதறாரு, என் பொண்ணை வேறு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும், இவனுங்க காப்பாற்ற மாட்டானுங்க அப்படி இப்படின்னு. கிம்மு பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கான், அவள் இருக்கிற சிச்சுவேஷனுக்கு அவள் இங்கே இருக்கிறது தான் சேஃப் அப்படின்னு. அப்போ ஒரு நர்ஸ் வந்து சொல்கிறாங்க, சோயா வந்து கண் முழிச்சிட்டா அப்படின்னு. எல்லாருமே போயிட்டு பார்க்குறாங்க. அவங்க அம்மா வந்து பேசுகிறாங்க, நான் அவங்ககிட்ட சொன்னேன்லம்மா, ஏம்மா அப்படி பண்ண அப்படின்னு. அவள் பார்த்திங்கன்னா அப்படியே தடுமாறுறா, பேச முடியல, அம்மா எனக்கு ரொம்பவே வலிக்குது அப்படின்னு. இதை கேட்டோன்னே தாய் மனசு அப்படியே பதறி போகுது. அப்படியே பார்த்திங்கன்னா அவங்க மயக்கம் போட்டே விழுந்துடுறாங்க. ஸோ எல்லாரும் அவங்கள அங்கேருந்து கூப்பிட்டு போயிடறாங்களா. சோயோட அப்பா வந்து கிம்முக்கிட்ட சொல்கிறாங்க, நீ கொஞ்சம் அவகிட்ட பேசு அப்படின்னு. கிம்மு பார்த்திங்கன்னா கையை பிடிச்சி சொல்லிகிட்டு இருக்கான், உனக்கு ஒன்றும் இல்லை, உனக்கு எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு. இங்கே பாருங்கள் மாஸ்டர், என்கிட்ட பொய் சொல்லாதீங்க, என்னோடய கண்டிஷன் எனக்கு நல்லாவே தெரியும், என்னால் ரொம்ப நேரம் உயிரோடு இருக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும், ஆனால் நான் உங்களை ரொம்பவே லவ் பண்ணுறேன், இதை நான் சொல்லணும் தான் நினச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு பட்டுன்னு கண்ணை மூடிடுறா. இவனுக்கா அவ்வளோதான். ஸோ பயங்கரமாக கத்திகிட்ருக்கான். எல்லா டாக்டர்ஸுமே வந்துடுறாங்க. ஸோ வெளியே அப்படியே பதட்டத்தோடு நின்று பார்த்துட்ருக்கான். ஹீரோயின் வந்து கேட்குறா, என்னாச்சு அப்படின்னு. அவளை காப்பாற்ற ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு. ஸோ டாக்டர் வெளியே வந்து சொல்கிறாரு, இப்போ அவங்க சேஃபாக தான் இருக்காங்க, கண் முழிச்சிருக்காங்க, பட் நீங்கள் வந்து மென்டலி ப்ரிப்பேர் ஆயிருங்க, அவங்க நிலமை ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, எப்போ வேணாலும் உயிர் போகலாம் அப்படின்ட்டு. இதை இவங்க 2 பேர்னாலையும் தாங்கவே முடியல. ஸோ ஹீரோயினு கிம்மு பார்த்திங்கன்னா உள்ளே போகிறாங்க. ஹீரோயின் வந்து சொல்லிகிட்டு இருக்கு, உனக்கு பெருசாலாம் அடியெல்லாம் படலடி, ஜஸ்ட்டு ஒரு சின்ன அடி தான், அது சீக்கிரமாகவே சரியாயிரும், நீ வந்து நம்பிக்கையோடு இருக்கணும்,
இல்லைக்கா எனக்கு ரொம்பவே பெயினாக இருக்குது. அது லைட்டாக தான் வலிக்கும், மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. நீ நல்லாகி வந்துடுவ சரியா? நீ வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படி இப்படின்ட்டு. இவ வலிக்குது வலிக்குதுன்னே சொல்லிட்டு இருக்காளா? உன்னை விட்ட கிம்மு என்ன பண்ணுவான்? கிம்மு வந்து அவனோட லைஃப்பில் தனியாகவே இருக்க முடியுமா? அவனை கொஞ்சம் நீ யோசிச்சு பாரு அப்படின்னு. சரிக்கா சரி அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ இவ சொன்ன அந்த வார்த்தைகள் எல்லாமே இவளுக்கு வந்துட்டு ஒரு ஹோப்பாக இருக்கும் போல். இதுக்கப்புறம் இவ பார்த்திங்கன்னா அந்த டேஞ்சரான சுச்சுவேஷன்லேருந்து நார்மலான லைஃபுக்கு வந்துட்டா. அவங்க அம்மா தான் பயங்கரமாக ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. உனக்கு ஏதாவது ஒன்றுனா நான் என்னடி பண்ணுவேன், நீ இல்லாமல் இந்த லைஃப் என்னால் வாழவே முடியாது அப்படின்னு. சரிம்மா ரொம்ப மொக்க போடாதம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நீலாம் திருந்தவே மாட்ட அப்படின்னு. ஸோ கிம்மும் பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்ருக்கான். ஹீரோன்ட்டு வந்து ரொம்பவே தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். நீ அன்னைக்கு பேசின பேச்சில் தான் அவள் உயிரோடையே இருக்கா, ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்ட்டு. ஸோ ஃபோனெல்லாம் எடுத்து காட்டுறா. நான் ஹீரோவுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கேன், ஆனால் அவன் எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணவே மாட்றான். ஸோ அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு இவனும் யோசிச்சு பார்க்குறான். ஹீரோ இங்கேருந்து போகும்போதே சொல்லியிருந்துருப்பான்ல, நான் ரிட்டன் வருவனோ இல்லையோ தெரில, நீ வந்து ஹீரோயினை நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு. அதெல்லாம் யோசிச்சு பார்த்தே சொல்லிகிட்டு இருக்கான். அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ ஹீரோட்டேருந்தே இவளுக்கு கால் வருது. இவ்வளோ ஆர்வமாக அட்டன் பண்ணுறா. பார்த்தா அந்த அங்கிள் தான் கால் பண்ணியிருக்காங்க. ஹீரோட ஃபோனை நீங்கள் எதுக்கு வச்சுருக்கீங்க? இதெல்லாம் முக்கியமாம்மா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுன்னு தான் கால் பண்ணேன். ஹீரோ யார், எதுக்கு அங்கே வந்தான், அவனோட சீக்ரெட் என்ன அப்படின்ற விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு உனக்கு ஆர்வலாக இருக்குல்ல. அப்போனா நீ இங்கே வா, நான் உன்கிட்ட சொல்கிறேன் அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. இவளுக்கா என்ன பண்ணுறதுனே தெரில. மோலி வந்து கேட்குறா, அவள் இங்கே வருவாளா? கண்டிப்பாக வருவா. இங்கே வந்து என்ன நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்க வருவா அப்படின்னு. அந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா சாப்பிடாம தூங்காமல் ரொம்பவே முரண்டு பிடிச்சிட்டு இருந்துகிட்ருக்கான். அப்போ அந்த அங்கிள் வராரு. என்னப்பா இந்த மாதிரி வீக்காக இருந்தீன்னா ஹீரோனை போய் எப்படி பிக்கப் பண்ணுவ அப்படின்னு. என்ன பேசிகிட்டு இருக்க, என்ன பேசுகிற? அட ஹீரோயின் உன்னை பார்க்கறதுக்காக இங்கே வந்துட்டுருக்காப்பா. ஸோ நீ அவளை போய் பார்க்க வேணாமா? இவனுக்கா செம்ம கடுப்பாயிட்டுருக்கு. எதுக்கு நீ அவளோட விளாண்டுட்ருக்க? வேறு என்ன பண்ணுறது, எனக்கு அந்த ஃபார்முலா வேணுமே அப்படின்னு. ஹீரோக்கெலாம் என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. இனி ஒரு 2 எபிசோட் தான் இருக்குது. ஸோ அதையுமே நம்ம பார்த்து முடிச்சிடலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்றத நான் நம்புகிறேன். இந்த ட்ராமா பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.